வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்பை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். முக்கியமாக ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, உடம்பு சோர்வாக இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடலாம். கேஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வைக்கணும். 2 கிளாஸ் தண்ணியும் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்துட்டு அதில் போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கணும். தக்காளி 2 சின்ன தக்காளி, ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். குக்கரை மூடி வச்சு 2 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து அதில் ஊற்றி இறக்கிட்டு சூப்பு குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். சின்ன தாளிக்கிற கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம், உளுந்து, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய், தாளிச்சதை எடுத்து சூப்பில் ஊற்றிட்டு குடித்தா நல்லது. அரிஞ்சது கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. விசில் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து இந்த தாளிப்பு அதில் ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கொதி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிடணும். அதை ஆஃப் பண்ணிட்டு இந்த சூப்பு பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும்,
உடம்புக்கும் நல்லது. விட்டமின் டி நிறைந்தது. மூட்டு வலிக்கு, கை கால் வலி, உடம்பு எல்லா சத்தும் நிறைஞ்சது முருங்கைக்கீரை சூப்.